Okay, today we talk about distribution of charges in a conductor. Okay, இந்த டாப்பிக்கில் சார்ஜஸ் வந்து எப்படி ஒரு கண்டக்டரில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அண்ட் தென் இந்த சார்ஜஸ் வந்து இந்த கண்டக்டரில் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அண்ட் த கண்டக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியேஷன்ஸை பற்றி இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, யூஸ்வலாகவே தெரியும் இந்த அப் டு கெப்பாசிட்டர்ஸ்லாம் தாண்டி வந்துட்டோம். சார்ஜஸ் அப்படின்றது அந்த சர்ஃபேஸில் இருக்கும், அது எல்லாமே தெரியும். அப்புறம் சிக்மா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, இது எல்லாமே பார்த்துட்டோம். இதில் அந்த சிக்மா அண்டு த கண்டக்டரோட ரேடியஸ் இது ரெண்டும் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒன் ஆன் அனதர் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கோட எக்ஸாக்ட் கான்செப்ட். ஓகே மூவ் டு த டாபிக். ஓகே, now I consider a conductor. ஓகே, ஒரு சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒன்று லார்ஜராகவும் ஒன்று லிட்டபிளாக ஸ்மாலாகவும். Now I denoted as a A and this is a B. Here is a radius, this is a R1 and this is a R2. Okay, this is R1 and R2. இது ரெண்டு வெரி தின் ஒயரில் கனெக்ட் பண்ணிடுறேன். ரெண்டு கண்டக்டரும் connected to a thin wire. Okay, consider a two different conducting sphere. This one, larger one is the A and smaller one is the B. The radius is R1 and that is the R2. Now connected to a very thin wire. Okay, next I introduce the charges of both conducting sphere and this is a Q1, this is a Q2. ஒரு சார்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ரெண்டு கண்டக்டருக்கும், Q1 அண்ட் Q2 அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட கான்செப்ட் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். அந்த சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக ரெண்டுக்குமே சார்ஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. A is a Q1, B is a Q2. ஓகே, now the total charge, இந்த ரெண்டுக்குமே total charge capital Q is equal to Q1 plus Q2 அப்படின்னு டினோட் பண்ணுறேன். ஓகே, and now it's a ரெண்டுமே that is both is a equipotential surface அப்படின்னு சொல்கிறேன். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்றது ப்ரீவியஸ் ஒரு டாப்பிக்கில் நடத்திருக்கோம், அதை சும்மா அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் அந்த எடுத்து அந்த கண்டக்டிங் மெட்டீரியல், விச் மெட்டீரியல் இஸ் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், தட் மெட்டீரியல் ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அந்த சார்ஜஸ் அப்படின்றது எங்கேயுமே இருக்காது. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து அந்த சர்ஃபேஸில் ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அண்ட் நவ் இந்த இண்டிவிஜுவல் இந்த பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டு ஸ்பியருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் VA ஸ்பியர் A. ஓகே, 1/4 epsilon naught, that is a Q1 divided by R1. Okay, for sphere A. And next equipotential surface then, and next VB second one potential as usual 1/4 epsilon naught Q2 by R2. Okay, and now already சொல்லிட்டு this is a equipotential surface. Equipotential surface. So ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ண போகிறேன். VA equal to VB. Therefore 1/4 epsilon naught Q1 by R1 equal to 1/4 epsilon naught Q2 by R2. So both sides there is a equal, so now cancel it. Therefore Q1 by R1 equal to Q2 by R2. This is the equation 1. Okay, and now from that charges distribute only on the surface. Okay, inside the sphere there is no net charge. The charges அப்படின்றது in inverts, charges distribute only on the surface. Inside sphere
there is no net charge. Okay, inside la sphere la no net charge. Okay, okay, already told the charges distribute in a surface, therefore one second, therefore surface charge density, surface charge density sigma 1 and sigma 2, we know that. ஓகே, ரெண்டுக்குமே சர்ஃபேஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸ் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா அப்படின்னு டெனோட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஃப்ரம் த டோட்டல் சார்ஜ், ஓகே ரெண்டுக்குமே சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் சார்ஜ் ஆன் ஸ்பியர் ஏ, ரெண்டு பால் சொன்னோம் இல்லையா, ஸ்பியர் ஏ அண்ட் பி. ஸோ ஸ்பியர் ஏக்கு சார்ஜ் q1, therefore q1 is a surface area கண்டுபிடிக்கும் இல்லையா, the formula is a 4 pi r square, therefore 4 pi, இந்த r ஸ்கொயருக்கு ஃபார்முலாக்கு இங்கே ரேடியஸ் என்ன r1 ஸ்கொயரா, ஸோ அதனால் 4 pi r1 ஸ்கொயர் surface charge density sigma 1. okay, and same as total charge on sphere B, charge q2, therefore q2 is equal to same as surface area formula 4 pi r2 square sigma 2. okay, சரி, இந்த q1 q2 அப்படின்ற வேல்யூஸை ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ண போகிறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 1 என்னது, q1 r1 equal to q2 r2, that is the equation 1. now substitute the values for q1, 4 pi r1 square sigma 1 divided by r1 equal to 4 pi r2 square sigma 2 divided by r2. now cancel the 4 pi r1 and r1 square, r2 square and r2, therefore finally what is that, r1 sigma 1 equal to r2 and sigma 2, and therefore rn sigma, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து சிம்பிளா இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா r into sigma equal to constant. okay, r into sigma equal to constant அப்படின்னு எழுதுறேன். r is a radius and sigma is a surface charge density. okay, r is a radius, sigma is a surface charge density, we know that. and finally the constant என்ன அப்படி எழுதுறேன்னு பாருங்க, r equal to sigma is equal to k அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். therefore sigma equal to k by r, that is your final result. sigma is equal to k by r, which means whenever the radius increases the surface charge density will be decreases, or whenever the surface charge density increases or decreases the radius will be increase or decrease. which one is increases, another unknown will be decrease, that is a concept. surface charge density inversely proportional to the radius. okay, inversely proportional means one increase ஆனா another one is a decrease அப்படினு, இதுதான் inversely proportional கான கான்செப்ட். ஸோ இந்த சார்ஜஸ் அப்படின்றது ஒரு சர்ஃபேஸில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், இல்லை அந்த ரேடியஸ் வந்து ரொம்ப ஸ்மாலராக டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபைனல் ரிசல்ட். and one more thing, from the diagram, okay sorry, from your diagram, the diagram once அப்படி செக் பண்ணிக்கோங்க. from the diagram r1 greater than r2 இந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னா that which means the radius, அந்த radius அந்த ஸ்பேஸ் சொன்னோம் இல்லையா, r1 greater than r2 இருக்குது. whenever this condition, the condition பாசிபிளாக இருந்தால்
sigma 1 less than sigma 2 அந்த டயக்ராமில் இருந்து சொல்கிறேன். ஓகே, இந்த கண்டிஷன் வந்து பாசிபிளாக இருக்கும் ஃப்ரம் த டயக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் R1 இஸ் அ லார்ஜர் ஒன்னா, இது வந்து ஸ்மாலர் ஒன். ஓகே, இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ரேடியஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குது, இதான ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது R1 அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல ரேடியஸ் அதிகமாக இருக்கிறப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி லெஸ் தெனாக இருக்கும். இதுதான் அந்த கான்செப்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு. ரேடியஸ் அதிகமாக இருக்கிறப்போ சிக்மா அப்படின்னு, தட் மீன்ஸ் சார்ஜ் டென்சிட்டின்றது லெஸ் தெனாக இருக்கும். இன்கேஸ் ரேடியஸ் லெஸ் தெனாக இருக்கிறப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கிரேட்டர் தெனாக இருக்கும். தட் இஸ் த கான்செப்ட் ஃபார் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கான்செப்சுவல் கொஷின். ஓகே, அண்ட் திஸ் ஆல்சோ ரேடியஸ் அண்ட் surface charge density always inversely proportional. Reminder.